அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இது பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்ஜிப்ராலேருந்து கேட்கப்பட்டது. த டிகிரி ஆஃப் √2 + √3 ஓவர் q இஸ் இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்க. த டிகிரி ஆஃப் √2 + √3 over q is the degree of polynomial over q satisfies √2 + √3. ஓகே, அதாவது இந்த √2 + √3 இருக்கு இல்லையா, இதனுடைய டிகிரி ஓவர் q வேணும்னா பாலினாமியலோட டிகிரி ஓவர் q, அந்த பாலினாமியல் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாலினாமியல் ஒன்று இருக்கு இல்லையா ஓவர் q, அந்த பாலினாமியலோட டிகிரி என்னமோ அதுதான் இதோட டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட் சொல்லுது. சரி, இப்போ இதனுடைய டிகிரி பார்க்குறோம். இதனுடைய டிகிரிக்கு முதல்ல இதை வச்சு நான் ஒரு பாலினாமியல் ரெடி பண்ணுறேன். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு பாலினாமியல் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாலினாமியலோட டிகிரி என்னமோ அதுதான் இதனுடைய டிகிரி. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு நான் ஒரு பாலினாமியல் எப்படி ரெடி பண்ணுற பாருங்க. அதாவது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு பாலினாமியல் நான் ரெடி பண்ணுற பாருங்க. x = √2 + √3 இப்படி எடுத்துக்கங்க. லெட் x = √2 + √3. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த √2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. x - √2 = √3. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். x - √2 ஹோல் ஸ்கொயர் = வெறும் 3. ரூட் கட் ஆகிடும். இப்போ இந்த x - √2 ஹோல் ஸ்கொயர் என்ன, x² + 2² - 2x √2, ரைட். a - b ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் = 3. இப்போ இந்த x² அப்படி இருக்கட்டும். 2² 4 - 2√2x = 3, ரைட். இப்போ இந்த √2 டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. x² + 4 + 3 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, -3 ஆகிடும். இது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, +√2 2√2x ஆகிடும். ஓகே, x² + 4 - 3 வந்து 1 ஆகிடும். அப்போது இது 2√2x ஆகிடும். மீண்டும் நான் இந்த ரூட்டை கட் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ x² + 1 த ஹோல் ஸ்கொயர் = இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 4 × வெறும் 2 × x². ஓகே, இப்போ இது a + b ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். a² x² த ஹோல் ஸ்கொயர் x⁴ + b² 1 + 2ab, அப்போ 2x² மட்டும் வரும் = 8x², ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். x⁴ இந்த 8x² இந்த பக்கம் கொண்டு வந்து இதோட கழிச்சிட்டிங்க அப்படின்னா -6x² + 1 = 0. இப்போது இந்த பாலினாமியல் நிச்சயமாக இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா இதுலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேனே இதை எக்ஸுக்கு நீங்கள் புட் பண்ணிங்க, x = √2 + √3ன்னு நீங்கள் புட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஓகே, அதாவது இந்த பாலினாமியலை இந்த √2 + √3 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாலினாமியல் இதனுடைய டிகிரி 4. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, அதாவது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய குறைந்தபட்ச படியுடைய √2 + √3 சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய குறைந்தபட்ச படியுடைய பாலினாமியல் இதுதான். சரி, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய குறைந்தபட்ச பாலினாமியல் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதை கண்டுபிடிக்கிற வே இதுதான். ஓகே, ஸோ இப்படி கூட கேட்கலாம். இது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய குறைந்தபட்ச படியுடைய பாலினாமியல் என்ன கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. பட் இவங்க வந்து என்னன்றாங்க, √2 + √3 டிகிரி வேணும் ஓவர் q அப்படின்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாலினாமியல் கண்டுபிடிக்கிறேன். அந்த பாலினாமியலோட டிகிரி என்னன்னு பார்த்து அதுதான் இதனுடைய டிகிரின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ரிசல்ட் படி. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்தது பாருங்கள். If p of x equal to x power n minus 1, then the Galois group of p of x over the field of rational number is dash.
இது வந்து டைரக்ட் ரிசல்ட் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். ரிசல்ட் சார் எப்போ பார்த்தாலும் ரிசல்ட் சொல்கிறீங்களா? இதெல்லாம் யார் சொன்னது சார்? இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஜி பிஜியில் படிக்காமல் வந்திருக்கவே மாட்டோம், வந்திருக்கவே கூடாது. வித் ப்ரூஃப் எழுதி தானே பாஸ் பண்ணியிருப்போம். ப்ரூஃப் இருக்குங்க எல்லாத்துக்கும், சும்மா சொன்னதில்லை. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வெரி ஒர்த்தானது. பாருங்கள், இஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, நிறைய பேர் இப்போ எதிர்பார்க்குறது என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஆரம்பிச்சிடலாம். சிஎஸ்சிஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடியோஸ் இனிமேல் வந்து மொத்தமும் கொடுக்க போகிறேன், ஒன்று கொடுக்க போகிறேன். அந்த ப்ரூஃப் எல்லாமே பார்க்க சப்ஜெக்டில் ஒரு நல்ல டெப்த்தை கொடுக்கும். இப்போ பிஜிடிஆர்பி கால்ஃபர் வரப்போகுது. ஸோ பிஜிடிஆர்பி வந்து நல்லபடியாக முதல்ல முடிச்சுட்டு கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிஜிடிஆர்பி நம்பியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணிவிட்டு பிஜிடிஆர்பி முடிச்சு அடுத்த நாள் சிஎஸ்சிஆர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஒரு கான்செப்ட்டும் வித் ப்ரூஃபோட, இப்போ நான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். இந்த ரிசல்ட்டுக்கு ப்ரூஃப் கொடுத்து தான் ஆரம்பிக்க போகிறேன். அந்த மாதிரி மூவ் ஆகும் இனிமேல். ஓகே, இஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n minus 1, then the Galois group of P of x over Q. பாருங்க, if P of x equal to x power n minus 1, then the Galois group of P of x over Q is abelian. டைரக்ட் ரிசல்ட்டு அப்படியே கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசல்ட்டை என் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் முதல்ல அதெல்லாம் படித்தா தான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் கையில் வச்சு படிக்கிறது தான் நல்லது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ரொம்ப ஈஸியான டைரக்ட் ரிசல்ட் கொண்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் வி ஹேஸ் ஒன்லி 0 as a characteristic root, then டி இஸ், இதுவும் டைரக்ட் ரிசல்ட். பாருங்கள், இஃப் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் வி has only 0 as a characteristic root, then T is nilpotent. ஓகே, டைரக்ட் ரிசல்ட்டுங்க அப்படியே கொண்டு வந்து கேட்டு வச்சுருக்காங்க. இங்கே nilpotent எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட்டே அப்படியே கொண்டு வந்து கேட்குறாங்க பாருங்களேன், எந்த ஒரு கடினமும் இல்லாமல். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n minus 1, தென் த Galois குரூப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ், இந்த பி ஆஃப் எக்ஸோட Galois குரூப் ஓவர் கியூ வந்து அபிலியனாக இருக்கும். ஓகேவா? இந்த √2 + √3 டிகிரி வேணும் ஓவர் கியூ அப்படின்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாலினாமியலோட டிகிரி தான் இதனுடைய டிகிரி. ஓகே, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாலினாமியல் வேறு எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்ச படியுடைய பாலினாமியல் இதுதான். ஓகே, அதை கண்டுபிடிக்கிற வே இதுதான். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.